வணக்கம் நண்பர்களே. 2027லிருந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக 4 எஸ்யூவி ரக கார்களை விற்பனைக்கு மகேந்திரா நிறுவனம் கொண்டு வர போகிறாங்க. 4மே புதிய பிளாட்ஃபார்மில் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ அந்த பிளாட்ஃபார்ம் என்ன, கார் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக இப்போ வெளியிட்ருக்காங்க. அதில் விஷன் எஸ் அப்படிங்கிற ஒரு காரை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷன் எஸ் அப்படிங்கிற காரு ஸ்கார்பியோ காரை பேஸ் பண்ணியிருக்க போகுது. ஃப்யூச்சரில் இதுதான் ஸ்கார்பியோ, இப்போ இருக்க ஸ்கார்பியோ இந்த மாதிரி கன்வெர்ட் ஆக போகுது. அப்போ இப்போ இருக்க ஸ்கார்பியோவுக்கும் ஃப்யூச்சரில் வரப்போகிற மாடலுக்கும் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கூடவே பார்த்திங்கன்னா இந்தியாவில் அந்த குட்டி கார்கள், ஹேஷ்பேக் கார்களை வாங்குறவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா அப்படியே சரிவை சந்தித்து வந்துட்டுருக்கு. அந்த வகையில் இப்போதைக்கு விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களில் எந்த ஹேஷ்பேக் கார் அதிகமாக விற்பனை ஆகுது அப்படிங்கிற ஒரு டாப் 10 லிஸ்ட்டையும் ஃபைனலாக பார்த்தோன்னா டாடா நிறுவனம் சியாரா காரை அடுத்ததாக விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. அந்த காரில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல விஷன் எஸ் இந்த கான்செப்ட் மாடல் நம்ம பார்த்துருவோம். விஷன் எஸ் தான் ஃபஸ்ட்டு இந்த 4 கார்களில். முதல்ல ஃப்ரண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஸ்கார்பியோ எண்ணில் நமக்கு கிரில்லில் பார்த்தீங்கன்னா 6 வெர்டிக்கல் குரோம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்இடி ப்ரொஜெக்டர் லைட் நமக்கு கிரில் செட்டப் பக்கத்துலேயே வரும். சி ஷேப்பில் எல்இடி டிஆர்எல் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி ஃபாக் லேம்பும் வரும். இந்த ஃபாக் லேம்பை சுற்றி தான் டிஆர்எல் செட்டப் நமக்கு வரும். சில்வர் ஸ்கிட் பிளேட் கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு பம்பர் கீழே வரும். ஸோ இந்த ஃப்ரண்ட் லுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவாக நல்ல ஒரு போல்டாக இருக்குது. இப்போ இந்த லுக்கு எப்படி மாறப்போகுது அப்படின்னா இதே டிசைன் தான் எடுத்திருக்காங்க. பட் கொஞ்சம் மாடர்னாக மாறி இருக்குது. இதில் இருக்கிற மாதிரியே ஹரிசாண்டல் ஸ்லாட்ஸ் தான் நமக்கு கிரில்லில் வருது. பட் லைட்டிங் பொறுத்த வரைக்கும் வரப்போகிற புது மாடல் விஷன் எஸ்ல பிக்சல் டைப்பில் எல்இடி லைட்டிங் வர மாதிரி கொடுக்குறாங்க. அதேமாதிரி டிஆர்எல் பொறுத்த வரைக்கும் நமக்கு சி ஷேப்பில் இருக்கிறது இப்போ வெர்டிக்கலாக மாறிடுச்சு. எல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஹவுசிங்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்இடி டிஆர்எல் வருது. அதே மாதிரி நமக்கு ஃபாக் லைட்டுமே பார்த்தீங்கன்னா பிக்சல் டைப்பில் கொடுக்குறாங்க. ஒரு சிங்கிளாக இல்லாமல் அந்த பிக்சல் டைப்பில் ஒரு 4 பார்ட்டிஷனாக பிரித்து அந்த மாதிரி டைப்பில் நமக்கு கொடுக்குறாங்க. சில்வர் ஸ்கிட் பிளேட்டும் நமக்கு வரப்போகிற மாடலில் வருது. அப்போ இப்போ இருக்கிறத விட ஃப்ரண்ட் வியூ அப்படிங்கிறது இதை இன்ஸ்பயர் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்சம் மாடர்னாக லைட்டிங் செட்டப் மாறுது. அந்த கிரில் செட்டப் மட்டும் நமக்கு மாற்றிருக்காங்க. சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு எடுத்தோன்னா இப்போ இருக்கக்கூடிய மாடல் ஸ்கார்பியோ என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷ்னல் பாக்ஸி டைப்பில் வரும். 3 ரோ லே அவுட்டு. அதில் நமக்கு டோர் ஹேண்டிலு, விண்டோ பெல்ட் லைன் இந்த மாதிரி இடங்களெல்லாம் குரோம் ஃபினிஷ் கொடுக்குறாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா டோர் மோல்டிங், ரூஃப் ரெயில் இந்த மாதிரி இடங்கள்லையும் சில்வர் ஃபினிஷ் வரும். இதெல்லாம் காரை ஒரு ப்ரீமியம் டச்சில் நமக்கு காட்டும். அதே மாதிரி ஒரு ரகடான லுக்கு நமக்கு கிடைக்கும். கிளாடிங் வரும். 18 இன்ச்சில் டைமண்ட் கட் அலாய் வீல் கொடுக்குறாங்க. இப்போ இந்த விஷயங்கள் சைட் ப்ரொஃபைல் எப்படி மாறுது அப்படின்னா நமக்கு முழுக்க வரப்போகிற விஷன் எஸ்ஸில் நமக்கு லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் கார்லாம் அப்படி இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா சைட் ப்ரொஃபைல் நமக்கு வருது. இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. லேடர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி பில்லரில் வர மாதிரி கொடுக்குறாங்க. டுவெல் டோனில் அலாய் வீல்ஸ் வருது. இப்போ இருக்கிறத விட வரப்போகிற மாடலில் அலாய் வீல் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டார் டிசைனில் பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் அந்த வீல்ஸை தாண்டி மேஜராக ரொம்ப பெட்டராக இருக்குன்னு சொல்லிட முடியாது. இப்போ இருக்க மாடல் அப்படியே சேமாக நமக்கு வரும். அதை தாண்டி ரியர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இருக்கக்கூடிய மாடலில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக வர மாதிரி நமக்கு எல்இடி டெய்ல் லைட் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலரில் பம்பர் வரும். அங்கே குரோம் ஃபினிஷ் அங்கங்கே வரும். சில்வர் ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மலாக வந்திருக்கு. பட் விஷன் எஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிக்சல் எல்இடி டெய்ல் லைட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் இல்லாமல் ரியர்லையுமே பிக்சல் லைட் கொடுக்குறாங்க. அதேமாதிரி எல் ஷேப் ஹவுசிங்குள்ளே தான் அந்த லைட்டிங் வருது. ஃப்ரண்ட்லேயுமே எல் ஷேப் வருது. ரியர்லையுமே பார்த்தீங்கன்னா எல் ஷேப் கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஸ்பேர் வீல் மவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் லைட்டிங் செட்டப் கொடுக்குறாங்க. அந்த ஸ்பேர் வீல் கவரில் விஷன் எஸ் அப்படிங்கிற பிராண்டிங் ஒரு பேட்ச் கொடுக்குறாங்க. பம்பர் பிளாக் கலரில் கொடுக்குறாங்க. சில்வர் ஸ்கிட் பிளேட் வருது. ஸோ இப்போ இருக்க மாடலை விட நிறைய விஷயங்கள் ரியர் போர்ஷனில் நமக்கு சேஞ்ச் ஆகுது. அப்போ இப்போ இருக்க ஸ்கார்பியோ அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி இந்த மாதிரி டிசைன் சேஞ்சஸ் கொடுத்து புது ஸ்கார்பியோ 2027 வரப்போகுது. அடுத்த அப்டேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகமாக விற்பனையான டாப் 10 ஹேஷ்பேக் கார்கள் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் 10வது இடத்துல சிட்ரியான் C3 அப்படிங்கிற கார் இருக்குது. சிட்ரியான் நிறுவனத்துக்கு சர்வீஸ் நெட்வொர்க்கு அந்த டீலர்ஷிப் நெட்வொர்க் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி வந்துட்டுருக்காங்க. இப்போ தான் இந்தியன் கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. கார்களை நிறைய விஷயங்கள் மாற்றி வந்துட்டுருக்காங்க. இந்த 10வது இடத்துல இருக்க C3 மட்டும்தான் கடந்த வருஷத்தோட ஜூலையோட கம்பேர் பண்ணும்போது ஜூலை 2024 90 கார்கள் விற்பனையாக இருந்துச்சு. இப்போ ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 179 கார்கள் இந்த மாடல் மட்டும்தான் ப்ளஸில் இருக்குது. மீதி எல்லா காருமே பார்த்தீங்கன்னா நமக்கு மைனஸில் தான் போயிட்டுருக்கு. 10வது இடத்துல சிட்ரியான் C3 இருக்குது. 9வது இடத்துல ரெனால்டு குவிட் கார் இருக்குது. குவிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா
பயங்கரமாக சேல்ஸ் அடி வாங்கியிருக்கு. ஏன்னா கடந்த வருஷம் 565 கார்கள் விற்பனை ஆயிருந்துச்சு. இந்த வருஷம் 265 கார்கள் மட்டும்தான் விற்பனை ஆயிருக்கு. அடுத்து வந்து 8வது இடத்துல மாருதியில் எஸ்பிரஸோ கார் வந்து இருக்குது. கடந்த வருஷம் 2607 கார்கள் விற்பனை ஆயிருந்துச்சு. இந்த வருஷம் 912 கார்கள் மட்டும்தான் விற்பனை ஆயிருக்கு. அடுத்து வந்து 7வது இடத்துல மாருதி செலரியோ கார் இருக்குது. 2465 கார்கள் கடந்த வருஷம் விற்பனை ஆயிருந்துச்சு. இந்த வருஷம் 1392 கார்கள் மட்டும்தான் விற்பனை ஆயிருக்கு. அடுத்து வந்து 6வது இடத்துல இக்னிஸ் கார் வந்துருக்கு. கடந்த வருஷம் 2216 கார்கள் விற்பனை ஆயிருந்துச்சு. இந்த வருஷம் 1977 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. அடுத்து வந்து 5வது இடத்துல கிராண்ட் i10 நியோஸ் இருக்குது. கடந்த வருஷம் 4922 கார்கள் விற்பனை ஆயிருந்துச்சு. இந்த வருஷம் 3560 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. 4வது இடத்துல டாடா டியாகோ இருக்குது. ஐசி இன்ஜின் மற்றும் இவி ரெண்டையுமே சேர்த்து கடந்த வருஷம் 5665 கார்கள், இந்த வருஷம் 5575 கார்கள். சேல்ஸ் வந்து -2ல் வந்து இருக்குது. ஓரளவு வந்து அந்த கடந்த வருஷம் சேல்ஸோட கொஞ்சம் நெருங்கின கார் எது அப்படின்னா டியாகோ. அடுத்து 3வது இடத்துல ஆல்டோ K10 இருக்குது. கடந்த வருஷம் 7353 கார்கள் விற்பனை ஆயிருந்துச்சு. இந்த வருஷம் 5910 கார்கள் மட்டும்தான் விற்பனை ஆயிருக்கு. 2வது இடத்துல ஷிஃப்ட் இருக்குது. கடந்த வருஷம் 16854 கார்கள், இந்த வருஷம் 14190 கார்கள். முதல் இடத்துல வேகனார் கார் வந்திருக்கு. கடந்த வருஷம் 16191 கார்கள் விற்பனை ஆயிருந்துச்சு. இந்த வருஷம் 14710 கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு. அப்போ வந்து தொடர்ந்து அந்த சின்ன கார்கள்னு வரப்போ மாருதி நிறுவனம் தான் அதிகமான கார்கள் வந்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 6 கார்கள் பார்த்திங்கன்னா மாருதி நிறுவனத்திலிருந்து தான் வந்து இருக்குது. பட் ஓவரால் சேல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹேஷ்பேக் கார்களுக்கான வரவேற்பு குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு தான் வந்து கடந்த வருஷத்தையும் இந்த வருஷத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு வந்து தெரிய வருது. அடுத்து ஃபைனல் அப்டேட் பார்த்தோன்னா டாடா நிறுவனம் அடுத்த ஒரு லான்ச்சுக்கு வந்து தயாராகிட்டாங்க. சியாரா அப்படிங்கிற காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. பெட்ரோல் மற்றும் ஐசி இன்ஜின் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த கார் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. பெட்ரோல் எடுத்துக்கிட்டோன்னா 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ சார்ஜரு இன்ஜின் தான் வந்து கொடுக்குறாங்க. 168 பிரேக்காஸ் பவரையும் 280 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இவி பற்றின அந்த என்ன பேட்டரி பேக் கொடுக்குறாங்க, எவ்வளோ ரேஞ்சுங்கிற டீட்டெயில் இன்னும் வந்து சொல்லலை. பட் வந்து டுவல் மோட்டார் செட்டப்பு, ஆல் வீல் டிரைவ் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிசைன் வைஸ் எடுத்துக்கிட்டோன்னா பாக்ஸி டைப்பில் வர மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்த சியாரா காரோட ப்ளஸ்ஸே என்ன அப்படின்னா ரேப் அரவுண்டு ரியர் விண்டோ வரும். அந்த டிசைனை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஃப்ரண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெர்டிகலாக ஸ்ப்ளிட் டைப்பில் ஹெட்லைட் வந்து வருது. ஹை மவுண்டட் பானட் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி கிரில்லை பொறுத்த வரைக்கும் பிளாக் கலரில் வர மாதிரி இருக்குது. சில்வர் ஸ்கிட் பிளேட் வந்து கொடுக்குறாங்க. ரியரில் வந்து ஃபுல் வித் எல்இடி லைட் பார் வந்து கொடுக்குறாங்க. கனெக்டிங் டெயில் லைட் செட்டப் வந்து வருது. அது வந்து ஒரு மாடர்ன் டச் வந்து கொடுக்குது. ஃப்ளோட்டிங் ரூஃப் வந்து நமக்கு வர மாதிரி கொடுக்குறாங்க. ஃப்ளஷ் டைப்பில் வந்து டோர் ஹேண்டில்ஸ் வந்துடும். 19 இன்ச்சில் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. டைமண்ட் கட் அலாய் வீல் கொடுக்குறாங்க. அலாய் வீலோட டிசைனுமே நமக்கு வந்து நல்லாயிருக்கு. இதை தாண்டி இன்டீரியராக நமக்கு டிசைன் பார்த்தோன்னா ட்ரிபிள் ஸ்க்ரீன் லேஅவுட் வந்து கொடுக்குறாங்க. டேஷ்போர்டில் அதை 12.3 இன்ச்சில் வர மாதிரி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. பனரோமிக் சன்ரூஃப் வசதி வருது. டிவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் வசதி இருக்குது. வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட் கொடுக்குறாங்க. ப்ரீமியம் அப்போல்ஸ்ட்ரி கொடுக்குறாங்க. ஆம்பியன் லைட்டிங் வரும். கனெக்டட் கார் டெக்னாலஜி வந்துடும். சேஃப்டி வைஸ்ன்னு பார்த்தோன்னா மல்டிபிள் ஏர்பேக் கொடுக்குறாங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், 360 டிகிரி கேமரா, இந்த ஃபீச்சர்ஸ் வந்துடும். அதேமாரி கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கில் இந்த கார் வந்து 5 ஸ்டார் வாங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. லெவல் 2 அடாஸ் டெக்னாலஜியும் இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஐசி இன்ஜின்லையுமே 4x4 அந்த ஒரு ஃபீச்சர் வந்து ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் ஃபீச்சர் வந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வயர்லெஸ் சார்ஜிங் வசதி வந்துடும். ஆட்டோ ஃபோல்டு ORVM இந்த வசதியும் பார்த்தீங்கன்னா அந்த காரில் வந்து கொடுக்க போகிறாங்க. முதல்ல இவி தான் நமக்கு வந்து விற்பனைக்கு வரும். இவி வந்து நம்ம இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ளே விற்பனைக்கு வந்துடும். அடுத்த வருஷத்தில் ஐசி இன்ஜினில் பெட்ரோல் டீசலில் இந்த சியாரா காரை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நன்றி.